விழுப்புரம் ஆட்சியர் அலுவலக வளாகம் அருகே மக்களுடன் முதலமைச்சர் கலந்துரையாடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலையோரம் வரவேற்க காத்திருந்த மக்களை நேரில் சந்தித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. விழுப்புரம் மாவட்டத்திற்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை விழுப்புரத்தில் உள்ள திண்டிவனம் பகுதியில் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு இரவு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மைதானத்தில் இருக்கக்கூடிய சர்க்கிட் எனப்படுகிற அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கினார். இதைத் தொடர்ந்து இன்று காலை அரசியல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக காலை புறப்பட்ட அவர் தற்பொழுது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் வெளியே உள்ள மாவட்ட ஆட்சியர் எதிரே உள்ள விழுப்புரம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தற்பொழுது மக்களை பார்ப்பதற்காக சாலையில் இறங்கி மக்களிடம் அந்த ரோட் ஷோ எனப்படும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடந்து சென்றபடியே மக்களை சந்தித்து வருகிறார். ஏராளமாக மக்கள்கள் ஒன்று திரண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை உற்சாகமாக வரவேற்று வருகின்றனர். கையெழுத்தபடியும் கை கொடுத்தபடியும் அவர்கள் தொடர்ந்து சாலைகளில் நடந்து வருகிறார். இந்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் எதிரே உள்ள சாலையிலிருந்து தொடங்கிய அவர் தற்பொழுது இந்த விழுப்புரம் மாவட்ட முதன்மை தலைமை நீதிமன்றம் மற்றும் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட சாலைகள் வழியாக தற்பொழுது நடந்து சென்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் பல்வேறு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். முதல் நிகழ்ச்சியாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள அரசு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அங்கு உள்ள 21 சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபத்தை திறந்து வைக்க செல்லும் வழியில் தான் தற்போது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறார். இந்த மணிமண்டபத்திலே திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து செய்தி மக்கள் துறை சார்பில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நிறைவு அரங்கம் உள்ளிட்ட மற்றும் 21 சமூக நீதி போராளிகளுக்காக ரூபாய் 5 கோடி 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மணிமண்டபம் ஆகியவற்றை திறந்து வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து அதன் அருகாமையில் உள்ள அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 133 கோடி மதிப்பிலான 116 புதிய திட்டப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் பணியினை தொடங்கி வைக்க உள்ளார். அதாவது பார்த்தீங்கன்னா 425 கோடியில் 231 முடிவுற்ற திட்டப் பணிகள் தொடங்கி வைக்க உள்ளார். 324 கோடியில் 35,003 நபர் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் தற்பொழுது இதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகளில் வழங்கப்பட உள்ளது.